நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நடந்த குழப்பத்தினால பெருசா பாதிக்கப்படுறது என்னவோ பொண்ணு வீட்டுக்காரங்க தான். பொண்ணு வீடுன்றதை தாண்டி சரியா சொல்லணும்னா மணப்பொண்ணு மட்டும்தான். எங்களால யாரும் பாதிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அன்பரசோட பொண்ணு ஐஸ்வர்யாவை என் மகன் வைத்திக்கு கல்யாணம் பண்ணித்தர சம்மதிப்பாரான்னு நான் கேட்டுக்கிறேன். என்னப்பா கரெக்டா தானே பேசுறாரு? நியாயமா தான் பேசுறாரு. பெரிய மனுஷன் தான்ப்பா. என்னப்பா அன்பரசு இவ்வளவு யோசிக்கிற? உங்க பொண்ண என் மருமகளா ஏத்துக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். இனி நீங்க தான் ஒரு முடிவை சொல்லணும். அண்ணா, என்ன அன்பரசு? கல்யாணம் பண்ணிக்க போறவங்கிட்ட முதல்ல கேளுங்க. அப்புறம் அண்ணனா நினைச்சேன் தம்பியா நினைச்சேன்னு சொல்லக்கூடாதுல்ல. தமிழ் நீயே மாங்கிட்ட கேளுப்பா. வைத்தி பா, நீயே சொல்லுப்பா. என்னப்பா? ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? நீங்களா பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா. அட்ட பாவி, நல்லவன் மாதிரியே பேசுறியடா. நீ நடத்து. ஏ இது அந்தர்பல்டிடா சாமி. இத ஊரறிய சொல்லப்பா. எனக்கு சம்மதம் தாங்க. காளிமுத்தண்ண, என் மகனுக்கு சம்மதம் தான். ஐஸ்வர்யா, பெரியப்பா, உனக்கு வைத்திய கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாமா? அப்பா என்ன சொல்றாங்களோ அதையே நான் கேட்டுக்கிறேன் பெரியப்பா. இது அதை விட பெரிய பல்ட்டியெல்லாம் இருக்கு. அன்பரசு சும்மா அவ வாயிலே சொல்ல சொல்லுங்க அண்ணே, பரவாயில்ல. சொல்லுமா. எனக்கு சம்மதம் தான் பெரியப்பா. பிறகு என்னப்பா, பொண்ணு மாப்பிள்ள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீ என்னப்பா சொல்ற அன்பரசு? வேண்டாம். அப்படின்னு சொல்ல எனக்கு மனசு இல்லதான். நிச்சய உலைய மாத்தி எழுத சொல்லுங்க.
திருச்செந்தூர் முருகன் துணை க்ஷேமம் ஆசீர்வாதம். நிகழும் மங்களகரமான விஜய வருஷம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் 14ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த அன்பரசு தெய்வத்திரு தவமணியின் தம்பதியரின் மகள் ஐஸ்வர்யாவிற்கும் கல்லிடைக்குறிச்சி தமிழ் சௌந்தர்யா தம்பதியரின் மகன் திருநிறைச்செல்வன் வைத்தீஸ்வரனுக்கும் இருவீட்டு பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. இந்தாங்க. எங்க மக வைத்திக்கு உங்க மக ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்றதுல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். வாங்கிக்கோங்க, நீங்க கொடுங்க. என் மக ஐஸ்வர்யாவை உங்க மகன் வைத்தீஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ணதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். எங்களுக்கும் பரிபூர்ண சம்மதம். பொண்ணு மாப்பிள்ளைய மாலை மாத்திக்க சொல்லுங்க. தாம்பளத்தை வாங்கி மாலை மாத்திக்க சொல்லுங்க. வைத்தி இந்தா மாலை எடுத்துக்கோ. போடு. வாங்கிக்கோமா. மாத்திக்கோங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மீனாட்சி அப்படி பாத்துட்டு இருக்க? அம்மா என்னம்மா இன்னைக்கு விளக்கெல்லாம் ஏத்தி அசத்துற? இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது இல்ல, அதான் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நியாயமா நிச்சயதார்த்தம்னு நம்ம வீட்ல ஒண்ணு நடந்திருந்தா கலர் கலரா சீரியல் லைட் கட்டியிருப்போம், மாயல தோரணம் எல்லாம் கட்டியிருப்போம், திருவிழா மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்குதான் அப்படி எதுவுமே பண்ணலையே. சரி விளக்காவது ஏத்துவோமேன்னு ஏத்துன மீனாட்சி.
நீ எது பண்ணாலும் ஸ்பெஷல் தாம்மா. என் 2 பிள்ளைங்களோட காதலும் பிரச்சனையில இருக்கே. அவங்க கல்யாண வாழ்க்கை அவங்க விரும்பின மாதிரி சந்தோஷமா இருக்காதோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா வைத்தி ரொம்ப கொடுத்து வச்சவன். அவனே எதிர்பார்க்காத சமயத்துல அவன் நிச்சயதார்த்தமே நடந்துருச்சு பாரேன். நிஜமா சொல்றேன் மீனாட்சி, நான் அவன் லவ் சக்சஸ் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமாமா, அண்ணன் ரொம்ப லக்கி தான். கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் மீனாட்சி இந்த மாதிரிலாம் லக் இருக்கும். கரெக்ட் தாம்மா. ஆனா நீ சொல்ற அந்த கோடியில ஒருத்தியா நான் இருக்க மாட்டேன்லம்மா. நான் அன்லக்கி தாம்மா. ஏய் மீனாட்சி, எதுக்கு இப்படி அன்லக்கி அது இதுன்னு பேசிட்டு இருக்க? உண்மைதானேம்மா சொல்றேன். அண்ணனுக்கு மாதிரிலாம் திடீர்னு சர்ப்ரைஸாலாம் எனக்கும் சரவணனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்காதுல்லம்மா. மீனாட்சி, உன் ஒரு பிள்ளையோட கல்யாண வாழ்க்கை மட்டும்தாம்மா சந்தோஷமா இருக்க போகுது. என் கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுமா. இதோ பாரு, மனசை போட்டு குழப்பிக்காத, பொறுமையா இரு. அம்மா, எனக்கு ஒண்ணு தோணுது. எனக்காக அதை செய்வியா? என்ன மீனாட்சி? அப்பா கிட்ட நம்ம எல்லாரும் கடைசியா ஒரே ஒரு தடவை பேசி பார்க்கலாமா? அம்மா, அன்பரசு பொண்ணையே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண சம்மதம் சொன்னவரு கண்டிப்பா ஏன் கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லுவாருமா. சரவணனை அவர் மருமகனா ஏத்துக்குவாருமா. என்னம்மா, அப்பா கிட்ட பேசி பார்க்கலாமா? மீனாட்சி, சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காத. அப்பா கிட்ட எத்தனை முறை பேசினாலும் அதுல எந்த பலனும் இருக்காது மீனாட்சி. ஏமா அப்படி சொல்ற? சொல்லுமா, ஏன் அப்படி சொல்ற? அம்மா, அந்த அன்பரசு மகளை விடவா சரவணன் நமக்கு பகையாளியா போயிட்டான். இத நான் சரவணனை நினைச்சு சொல்லலடி. அப்புறம் என்னம்மா? உன் அப்பா நீ வேட்டையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா இருக்காருடி. அதாம்மா ஏன்னு கேக்குறேன். அப்பா அப்படி உறுதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அம்மா, அம்மா, என்கிட்ட நீ எதையாவது மறைக்கிறியா? சொல்லுமா. மீனாட்சி, உன் அப்பா வீட்டை விட்டு போறேன்னு கோச்சிட்டு போன அன்னைக்கு நானும் உன் அண்ணனும் அவரை தேடி போனோம்ல. அன்னைக்கு ஐயனார் கோயில்ல யோ, வாங்கின கடனை கொடுக்க துப்பு இல்ல உனக்கெல்லாம் வாய்க்கு ருசியா நாட்டுக்கோழி குழம்பு கேக்குதா? தூ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். யோ தமிழ், என்னைக்குதான் எங்க கடன்லாம் கொடுக்க போற? வாங்கயா, கடனை கொடுக்க துப்பு இல்ல, ஆனா வருஷம் வருஷம் புள்ளைய மட்டும் விஷம் குடிச்சு செத்துருப்பேன். ஒரு நிமிஷம். அம்மா சுதா, நீ கொஞ்சம் சும்மா இருன. நாளைக்கு காலையில 11 மணிக்கு வந்து மொத்த பணத்தையும் வாங்கிட்டு போங்க. என்னம்மா சுதா, நீ எப்படிம்மா அவ்வளவு பெரிய தொகைய? என் அண்ணன் கஷ்டத்துல இருக்கும்போது என் கழுத்து நிறைய நகை இருந்தா அது பாம்பு உரத்துக்கு சமம்னு என்னால அது முடியாது. இத நான் உனக்கு திரும்ப தர முடியாம போச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? எனக்கு இந்த பணம் நகையெல்லாம் இப்ப வேண்டாண்ண. எதிர்காலத்துல எனக்கு ஒரு மகன் பிறந்து உனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா அவளுக்கு இதே சீரை செஞ்சு என் வீட்டுக்கு மருமகளா அனுப்பிவேன்னு, அது போதும்னு. நீ சொன்ன மாதிரி உனக்கும் முதல்ல மகன் பிறந்து அடுத்ததான் எனக்கு மகன் பிறந்தா கண்டிப்பா ஓ மகனுக்கு என் மகளை கட்டி தருவோமா? இப்ப நீயே சொல்லு மீனாட்சி, எப்படி உன் அப்பா உனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிப்பாரு? ஆக்சுவலா இந்த விஷயம் சரவணனுக்கும் தெரியும். அதனாலதான் அவன் நாம எவ்வளவு சொல்லியும் கேட்காம உங்க அப்பாவோட நம்பிக்கையை நான் உடைக்க முடியாதுன்னு பிடிவாதமா இருக்கான். உன் அப்பா இப்படி சொல்லுவாருன்னு நான் வைத்தி யாருமே எதிர்பார்க்கல மீனாட்சி. அவர் உன்னை மலை போல நம்புறாரு. இந்த கல்யாணம் நடக்கிறதுல தான் நான் உயிரோட இருக்கணுமா இல்லையாங்கிறது அடங்கியிருக்குன்னு சரவணன் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அவன் அத உன்கிட்ட சொல்லாம உன் அப்பா கிட்ட பேச பயமா இருக்கு, என்னால பேச முடியாதுன்னு பொய் சொல்லிட்டான். ஏமா அப்படி சொன்னா? அப்பதானே நீ அவனை வெறுத்து வேட்டையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்ப. சௌந்தர்யா, இதோ வந்துட்டேங்க.
இரு மீனாட்சி, வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் பாஸ், கடவுள் ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கறது இல்ல? என்ன ப்ரோ, ரொம்ப ஃபிலாசபிக்கலா திங்க் பண்ற போல? அப்படிலாம் இல்லை பாஸ். நீங்களும் சின்சியராக தான் லவ் பண்ணீங்க, வைத்தி பாஸும் சின்சியராக தான் லவ் பண்ணாரு. ஆனால் பாருங்க, யாரோட காதல் நம்ம சேராதுன்னு நினைச்சோமோ அவங்க காதல் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆனா உங்களோட காதல் மட்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருந்துட்டா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு ப்ரோ? கடவுளோட டிசைன் அப்படிதான், இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். இது ஏன் நடந்துச்சுன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது, இது ஏன் நடக்கலன்னு யாரும் கேள்வி கேட்க போறதும் கிடையாது. ஆனா வைத்தி பாஸுக்கு இவ்வளோ சீக்கிரம் லவ் செட்டில் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை பாஸ். சரி விடுறா, அதான் நல்லபடியா நடந்து முடிஞ்சுல. நீ பேசுறத பார்த்தா அவனுக்கு ஏன்டா காதல் சக்சஸ் ஆச்சுன்னு யோசிக்கிற போல. அப்படி இல்லை பாஸ், அதே மாதிரியே உங்க காதலும் சக்சஸ் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாருக்கும் நல்லது பண்றீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதா பாஸ்? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா பாஸ்? ப்ரோ, இதான் ரியாலிட்டி, இதான் உண்மை, அதை உணர்ந்து தான் ஆகணும். உன் மனசுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டேன்னா இந்த மனசு அந்த கஷ்டத்தை கடந்து வந்துடும் ப்ரோ. ஒருவேளை வைத்தியோட காதல்ல அவனுக்கு பிரச்சனை வந்திருந்தாலும் அதை எதிர்த்து போராடி இருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், ஏன் ஐஸ்வர்யா கூட்டிட்டு ஊரை விட்டே போயிருக்கலாம். ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது ப்ரோ. என் மாமாவை எதிர்த்து எதுவும் செய்யறதுக்கு எனக்கு மனசு வராது, அது என்னால முடியவும் முடியாது. என்னோட தலையெழுத்து இதான் ப்ரோ, உண்மையும் இதுதான். என்னோட காதலை பத்தி சொல்லி நான் யாருன்னு உண்மையை சொல்லி எங்க மாமாவை கஷ்டப்படுத்துறதை விட சரவணன் ஒருத்தன் வந்தான், என் வீட்டில் தங்கினா, என் உயிரை காப்பாத்தினா, எல்லாருக்கும் நல்லதே பண்ணான்னு நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறமும் என் மாமா என்னை பத்தி சந்தோஷமாவே நினைக்கணும். அது மட்டும் இல்ல, என்னை பத்தி மறக்காம இருக்கணும். எனக்கு அது போதும் ப்ரோ. உங்க மாமா மேல எப்படி பாஸ் இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க? எல்லாம் எங்க அம்மா கிட்ட இருந்து பை பிளட் வந்தது. அவரு என்னோட தாய் மாமா ப்ரோ. அவர் எப்படி நான் கஷ்டப்படுத்த முடியும்? அவரை கஷ்டப்படுத்துறதும் எங்க அம்மாவை கஷ்டப்படுத்துறதும் ரெண்டும் ஒண்ணுதான் ப்ரோ. பாஸ், அப்ப நீங்க மீனாட்சி அண்ணியோட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா பாஸ்? ஐ திங்க் நாட் இன் திஸ் பர்த் ப்ரோ. வைத்தியோட நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. இனிமேல் நமக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லா பட்டியும் கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. சொல்லு மச்சி. வீட்டில் தான் இல்லை, சும்மா தான் இருக்கேன். ப்ரோ இங்கே தான் இருக்கான். சரிடா. நான் வரேன். பாய். யாரு பாஸ்? வைத்தி தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ட்ரீட் தரேன், பாருக்கு வான்னு கூப்பிட்றான். நானும் வரேன்னு சொல்லிட்டேன். நான் வரல பாஸ். அட வா ப்ரோ, அவன் சந்தோஷத்துல குடிக்கட்டும், நம்ம சோகத்துல குடிப்போம்.